வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்மார்ட் டிவி ரிமோட்டோட பட்டன்ஸ்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண அப்படியே டேமேஜ் ஆகிடும். திருப்பி அதை யூஸே பண்ண முடியாது. எனக்கு இந்த ரிமோட்டில் வந்து வேல்யூம் பட்டன் போயிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிமோட்டில் வேல்யூம் பட்டன் போனது மட்டும் இல்லாமல் அதை அமுக்கவும் முடியல. வேறு எல்லா பட்டனுமே நல்லா அமுக்க முடியுது. இந்த வேல்யூம் பட்டன் போகிற ஸ்டேஜில் நல்லா டைட்டாக அமுக்கினா கூட ஒர்க் ஆகும். இப்போ எப்படி டைட்டாக அமுக்கினாலும் அது ஒர்க்கே ஆகிறதில்ல. மற்ற பட்டன்லாம் நல்லா ப்ரெஸ் ஆகுது. இந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ்ஸே ஆகிறதில்ல. இந்த ரிமோட்டை ரிப்பேர் பார்க்குறத விட இந்த ரிமோட்டை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதிலிருந்து இந்த ரிமோட்டை பொறுத்தளவுக்கும் இதுவும் ஒரே பார்ட்டு. இது என்ன பண்ணுன்னா, மேலே இந்த ரெண்டுமே ஒட்டு. இந்த இதிலிருந்து இது வரைக்கும் விட்டு இதை தனியாக பிச்சிடணும். இதிலேருந்து இது வரைக்கும் விட்டு இதை தனியாக எடுத்துடணும். ஃபஸ்ட்டு பேட்டரி கழட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலண்டுற மெத்தட் தெரியுன்னா டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ்க்கு போயிடலாம். மேல் பகுதியும் கீழ் பகுதியும் ஊட்டிருக்கு. அதை பார்த்து எடுத்து விடுங்க. ரொம்ப கவனமாக எடுக்கணும். அப்படின்னா தனி பார்ட்டுக்கு ஸோ இப்போ எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இது பார்த்திங்கன்னா அதே தானே கழட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஏற்கனவே கழட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுலேருந்து இப்படி வரைக்கும் குத்துனீங்கன்னா இந்த ரிமோட்டை கலட்டுற மெத்தட் தெரியாதுன்றனாலே ரொம்ப நாள் போட்டு வச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் வேல்யூம் பட்டன் ஒர்க் ஆகலை. நிறைய யூடியூப் சேனல் பார்த்தாலும் வேறு ரிமோட் தான் காமிச்சாங்க, தவிர இந்த டைப் ரிமோட்டை வந்து ஓப்பன் பண்ணி யாருமே காமிக்கல. ரிமோட்டில் வேல்யூம் பட்டன் இல்லாமல் வேல்யூம் எப்படி கூட்டி குறைப்பேன்னா, இது ஸ்மார்ட் டிவின்றதுனால நெட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு கூகுள் ஹோம் போயிட்டு அதில் போய் வேல்யூமை கூட்டி குறைக்கிறது. அப்படி இல்லைன்னா செட்டாப் பாக்ஸ் ரிமோட்டு அது மூலமாக வந்து சவுண்டை வேல்யூமை கூட்டி குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். போர்டில் ரெசிஸ்டர் காம்போனண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துடுங்க. மோஸ்ட்லி நிறைய பிராண்ட்ஸோட டெலிவிஷன்ஸ்லாம் வந்து எஸ்பிபிஎல் தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ சேம் ரிமோட் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. பிளாப்வொர்க் ஆகட்டும், தாம்சன் ஆகட்டும், கோட்டக் ஆகட்டும், மோட்டரோல் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவங்க தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சேம் ரிமோட்லாம் இருந்துச்சுன்னா சேம் ப்ராசஸ் தான். சாதாரண ரிமோட்லாம் வந்து போர்டு வந்து இந்த மாதிரி வரும். ப்ரெஸ்ஸிங் பட்டன் அடியில் கிராஃபைட் மாதிரி வச்சுட்டு இதில் டச் ஆச்சுன்னா அப்படியே ரிமோட் ஒர்க் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்மார்ட் டிவி ரிமோட்டு. இந்த ரிமோட் வந்து லைட்டாக அமுக்கிற மாதிரி ஒரு சின்ன தகர மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பிசுக்காக இருக்குது, முதல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரிமோட் பட்டன்லேயும் ஒவ்வொரு ப்ரெஸ்ஸிங் டைப்பு தகர மாதிரி வச்சுருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணும் போது சுற்றி இருக்க கனெக்ஷன்லேருந்து நடுவில் ஒரு புள்ளி மாதிரி இருக்க கனெக்ஷனுக்கு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ரிமோட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ரிமோட்டில் வேல்யூம் பட்டன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணதுனால தகரம் நல்லா அமுங்கிட்டு அமுக்கும் போது அது வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரிமோட்லேயே நம்ம யூஸ் பண்ணாத பட்டன்லேருந்து தகரத்தை எடுத்து இந்த வேல்யூம் பட்டனுக்கு மாற்ற போகிறோம். அப்படி செய்யும் போது வேல்யூம் பட்டன் ஒர்க் ஆயிரும், அந்த பட்டன் ஒர்க் ஆகாது. எப்போ தான் அந்த பட்டன் வேஸ்ட்டு தான். என்னை பொறுத்தளவுக்கு இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் ப்ரைமும் பட்டன் வேஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம இதில் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த 2 பட்டனையும் கட் பண்ணிவிட்டு அதை தூக்கி இதில் போட்டுட்டோம்னா, இந்த 2க்கும் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது எங்கே வருதுன்னு பார்த்துக்கணும். இப்படி வச்சிட்டோம்னா
கரெக்டாக இந்த ரெண்டையும் தூக்கிடலாம். இந்த ரெண்டையும் தூக்கி இந்த இடத்துல வச்சுட்டு இதையும் கூட அதில் ஒட்டி வச்சுக்கலாம். தேவைப்படுச்சுன்னா, தேவையே படாது. ஸோ அதுதான் எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ரிமோட்டோட கீழ்ப்பக்கம் தான் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை டேமேஜ் பண்ணாமல் மேலே மட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேல்யூம் பட்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் தகடுக்கு மேலே வந்து செலோ டேப் ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் தனியாக கிழிச்சு எடுக்கலாம். அப்படியே ஜெல் மாதிரி வருது. இந்த செலோ டேப்லேருந்து வந்த பசைன்னு நினைக்கிறேன். இந்த தகரத்தை ரிமூவ் பண்ணி பார்த்தோன்னா சுற்றி இருக்கிற கனெக்ஷனுக்கு நடுவில் ஒரு புள்ளி மாதிரி இருக்குல்ல, அந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் அந்த தகடோட வேலை. இது டேமேஜ் ஆச்சுன்னா தான் அந்த ரிமோட் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ வேல்யூம் பட்டனுக்கான தகடை வந்து எடுக்கலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் பட்டன்ஸை பிக்கலாம். அமேசான் சொன்னப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அமேசான்லேருந்து கிச்சன் வெயிட் ஸ்கேல் ஒன்று வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து பட்டன் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து டேமேஜ் ஆகிப்போச்சு. அதில் ப்ரெஸ்ஸிங் டைப் பார்த்திங்கன்னா சேம் இதே தகடு டைப்பு. அதையும் நம்ம இதே மாதிரி மெத்தடில் இன்னொரு பட்டன், தேவையில்லாத பட்டன் எடுத்து அது உள்ளே இருக்க தகடு எடுத்து தான் மாற்றிருந்தேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பட்டன் எடுத்து வேல்யூம்க்கு வச்சாச்சு. பழைய தகடு மாதிரி இல்லாமல் இது நல்லா ப்ரெஸ் ஆகுது. அமேசான் ப்ரைம் பட்டன் எடுத்து வேல்யூம் டவுன் கீக்கு வச்சிடலாம். இப்போ ரெண்டையுமே நம்ம கரெக்டாக வச்சாச்சு. நடுப்புள்ளியோட நார்மலாக இருக்கும் போதே டச் ஆகாத மாதிரி மற்ற தகடெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதையும் செட் பண்ணிடலாம். கரண்ட் விழுகாமல் இருக்க மேலே டேப் போட்டிடலாம். வேல்யூம் அப் டவுன் பட்டன்லேருந்து எடுத்த 2 தகடில் ஒரு தகடு காணும். ஒரு தகடு மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை அமேசான் ப்ரைம்லேயோ செட் பண்ணிடலாம். இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாட்டுறதுக்கு முன்னாடியே பேட்டரியை போட்டுட்டு இந்த பட்டன் சாமிக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இல்லை நம்ம மாட்டிட்டு திருப்பி கரெக்டாக மாதிரி வரும். முன்னாடி ரொம்ப அழுத்தமாக இருந்தது, இப்போ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரிமோட்டோட வேல்யூம் பட்டனும் ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. கரெக்டாக வேல்யூம் அப் டவுன் கீ 2 கீயுமே நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ரெஸ் பண்ணோம்னா லாங்காக வந்து வேல்யூம் அப் ஆகுறது, வேல்யூம் டவுன் ஆகுறது எல்லாமே பண்ணுது. இந்த மெத்தட் இந்த ரிமோட் மட்டும் இல்லை, பழைய பட்டன் மொபைலு, கிச்சன் வெயிட் ஸ்கேலு எல்லாத்துலேயுமே இது வந்து அப்ளை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.